அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். கட்டுமான திட்டங்கள் சரியான நேரத்தில் முடிக்கப்படலைன்னா அந்த கான்ட்ராக்டரோ என்ஜினியர் மேலேயோ நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுனா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும்? அதுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் கேட்டார். கண்டிப்பா அவர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும். அத நடவடிக்கை எடுத்து என்னென்ன மாதிரி அந்த இதுல ரெக்கவர் பண்றது, என்ன மாதிரி அவருக்கு ஃபைன் போடுறதா இல்லை என்ன பண்றதா, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், ப்ராஜெக்ட் டிலே ஆகுதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் ஒரு கிளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காரு. கிளைண்ட் மீன்ஸ் அவர் எங்களோட கிளைண்ட் கிடையாது, அவர் வேற யாரோ ஒரு இன்ஜினியரோட பில்டரோட கிளைண்ட். அவர் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஒரு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அது ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அது மோர் தென் 8 months தாண்டிடுச்சு. 8 months தான் எங்களுக்கு அக்ரிமெண்ட் பீரியட். இதனால நான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஏன்னா நான் கேட்க என்ன அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க, டிலே ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். இந்த கொஸ்டின் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சர்வீஸ் குறைபாடுக்கு ஒரு நடவடிக்கை ஒருத்தர் எடுக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சர்வீஸ் குறைபாடுல நம்ம மேக்சிமம் எல்லாமே ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். சரி, ரைட்டு, பரவாயில்லன்னு. ஆனால் ஒரு சர்வீஸ் குறைபாடை குறைபாடுன்னு முதல்ல அதை சுட்டி காட்டுறதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கு. முதல்ல அவர் நம்ம பாராட்ட வேண்டியது நம்மளோட. அதே சமயத்துல இந்த ப்ராஜெக்ட் எதனால டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன காரணங்கள் ரீசனபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் இன்ஜினியர் பிளஸ் கான்ட்ராக்டர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் இங்க நம்ம ஷேர் பண்ணோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல நடந்துகிட்டு இருக்க ப்ராஜெக்ட், நடந்துகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் 8 மாச பீரியடுக்குள்ள முடிஞ்சு இந்த ப்ரெசன்ட் மந்த் தமிழுக்கு ஒரு ஆஸ்பீசியஸ் மந்த்தா இருக்கனால இந்த மந்த்ல அவங்க அந்த வீட்டை ஆக்குபை பண்ணிடலாம் அப்படின்றது அந்த கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். இவங்க அதை பேஸ் பண்ணி தான் எல்லா வேலைகளுமே பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஹவுசிங் லோன் போயிருக்காங்க. மாசம் சம் அமௌண்ட் thousands இஎம்ஐயா பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேக்சிமம் இந்த மாதிரி ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கவங்க வச்சிருக்கவங்க கண்டிப்பா அந்த டிலேயை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா மாசம் அவங்க ஒரு அமௌண்ட்டை பேங்குக்கு கட்டிக்கிட்டு வருவாங்க. அதனால அந்த லாஸ் அவங்களால மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் ஹவுசிங் லோனுக்கு போறாருன்ற பட்சத்தில் அந்த கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எது நான் திருப்பி அழுத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா அந்த நீங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பீரியட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க மாசம் லோனுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுல இந்த ப்ராஜெக்ட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இது எதனால டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த கான்ட்ராக்டர் பிளஸ் இன்ஜினியர் அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எதனால இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி உங்க மேல ஒரு அலிகேஷன் சொல்றாங்களே எதனால அப்படின்னும் போது அவர் சொன்ன பாயிண்ட், சார் ஃபில்லிங் கிராவல் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 4 months ஃபில்லிங் கிராவல் கிடைக்கல. அந்த நேரத்துல எந்த இடத்துலயுமே குவாரியில சீட் போடல. அதனால கிராவல் அவைலபிளா இல்லை. அதுக்கப்புறமா வந்ததும் அடிச்ச பெரிய பாறைகளா வந்துச்சு. அதை நம்மளால உள்ள அதுல ஃபில் பண்ண முடியாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் இது பண்ணதுலேயே எங்களுக்கு ஒரு 4.5 மாசம் வரைக்கும் டைம் வேஸ்டா போச்சு. அதனாலதான் இந்த டிலே ஆகுது. நாங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்டேஜ்ல வந்தாச்சு. மேபி இன்னொரு 1 or 2 monthsக்குள்ள எங்களால முடிச்சு கொடுக்க முடியும். இந்த டிலே எங்களால தவிர்க்க முடியாது அப்படின்னா. ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 more than 150 கமாடிட்டிஸ் 10 to 12 டீம்ஸ் இதை வச்சு ஒரு இன்ஜினியரோ ஒரு கான்ட்ராக்டரோ ஆர்கனைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சர்டன் ஃபீஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். இது தப்பு இல்லை. கான்ட்ராக்டருக்கு நிறைய பேர் காசு வைக்குதுன்னு கான்ட்ராக்டர் காசு கிடைக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பார்க்குறாரு. ஒரு இன்ஜினியர் அவருக்கான ஃபீஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த வேலையை செய்யறாங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நான் சொன்னேனே கிட்டத்தட்ட இத்தனை கமாடிட்டிஸ். அது எம்சாண்டா இருக்கலாம், பேலஸ்ட் இருக்கலாம், இல்ல பிரிக்ஸா இருக்கலாம், இல்ல வெல் கிராவலா இருக்கலாம், இல்ல ஃபில்லிங் கிராவலா இருக்கலாம். எதுனாலுமே எல்லாமே கவர்மெண்டோட கனெக்ஷன் உள்ள
ஒரு குவாரி லைசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த குவாரியிலேருந்து எந்த மெட்டீரியல்ஸையும் எடுக்க முடியாது. பர்டிகுலராக ஒரு திடீர்னு ஒரு தாசில்தாராக அந்த ஏரியாவில் இருக்கவர் வந்து இந்த குவாரியில் எத்தனை நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலர் கொடுத்தாருன்னா அந்த பீரியட் எல்லாமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா டீசல் விலை கூடிடுச்சு, லாரி ஓனர்ஸ்லாம் ஒரு 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னுவாங்க. அந்த இதில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் போது அவங்களும் வந்து அந்த டைமில் மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காலதாமதம்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல தவிர்க்கவே முடியாது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கரெக்டான டைம்ல முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க பிளஸ்டுன்னு அர்த்தம். டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பர்பஸா அந்த கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ பர்பஸா டிலே பண்றாருன்றத ப்ரூவ் பண்ணணும். நீங்க லீகல் இந்த ஆக்ஷன் எடுத்தீங்கனாலும் பர்பஸாவே இவர் ப்ரூவ் பண்ணாருன்னு. இப்ப அந்த இன்ஜினியர் வந்து அவர் சொன்னது வந்து கிராவல் வந்து அவைலபிள் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 மாசமா கிராவலே கிடைக்கல, அவங்களுக்கு குவாரி எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி சீட்டு போடல, அதனால எங்களால வந்து ஃபில்லிங்க்கு கிராவல் கொண்டு வர முடியல அப்படின்னாரு. இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். மெட்டீரியல்ஸே அவைலபிள் இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ என்ன செய்வார்? இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய கவர்மெண்டோட சட்டத்திட்டங்களுக்கு நம்ம உட்பட்டு தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம ஒரு சிட்டிசன் போது கவர்மெண்ட்ல என்னென்ன போட கிராவல் கிடைக்காதுன்னா கிராவல் வந்து நமக்கு கிடைக்காது தான், அக்செப்ட் பண்ணிக்கணும். பேலஸ்ட் குவாரிக்கு பீரியட் முடிஞ்சிச்சுன்னா பேலஸ்ட் கிடைக்காது, பேலஸ்ட் கிடைக்கிறதுனா நமக்கு வந்து அதனால டிலே ஆகும், அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்யும். வில்ஃபுல்லாக வந்து ஒரு கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ செய்கிறது தான் வந்து தவற ஒழிய மெட்டீரியல் கிடைக்கல, திடீர்னு வந்து லேபருக்கு கிடைக்கல, பார்த்தீங்கன்னா அறுவடை டைம் வந்துருதுன்னா அந்த லேபர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து வயக்காட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் லேபர்கள் கிடைக்கிறது டிமாண்டாக இருக்கும். இது முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே லேபர் கிடைக்கிறது டிமாண்டாக தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் வந்து டிமாண்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்களா இல்லை என்ன, எல்லாமே இன்ஜினியர் ஆகிட்டாங்களான்னு தெரியல, ரொம்ப இதாகிட்டாங்க, கிடைக்கவே இல்லை. நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா, நார்த் இந்தியன் லேபர் இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் பாதி ப்ராஜெக்ட் நடக்காது. அவ்வளோவும் வந்து நார்த் இந்தியன் லேபரை வச்சு தான் இன்னைக்கு வந்து ஏதோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த கிளைண்ட் கேட்டதற்கான என்னோட பதில் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து அவர் சொல்ற ரீசன் வந்து அவர் வெல் கிராவல் கிடைக்கலன்னு சொல்றாரு. அது வந்து அக்செப்டபிள். ஏன்னா எங்களுக்கும் அவங்க சொல்ற லொக்கேஷன் பக்கத்துல ப்ராஜெக்ட் போகுது, நாங்களும் இந்த சேம் இதே விஷயத்துல கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி சஃபர் ஆகும் வெல் கிராவல் கிடைக்காம. அதே நேரத்தில் அதுக்கப்புறமா கிராவல் ஸ்டார்ட் பண்ணாங்க, லாரி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்த கிராவல் பூரா பெரிய கல் இதாக வந்து அது இப்போ கன்சால்டேட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு கிராவல் தான் கிடைச்சது. அதனால எங்களோட நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் டிலே ஆனது. இது வந்து ஒரு அக்செப்டபிள் ரீசன். இதை வந்து அந்த இவங்க வந்து அவர் மேலே கிளைண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் வச்சாராம், அவர் வந்து இது ஒரு வேலிடான பாயிண்ட். இது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பீரியட்ல என்ன இருக்குன்னா அவர் வந்து அந்த சட்டன் தாசில்தார் எந்த இடத்த குவாரியில இருந்த குவாரி இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் ஓடலைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாருனாவே முடிஞ்சு போச்சு, எதுவுமே நிற்காது. லீகலாக எடுக்கிற ஸ்டெப் எதுவுமே நிற்காது அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல டிலேன்றது தவிர்க்க முடியாது. அதை வில்ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே தவிர்க்க முடியாமல் இருக்கிறதா, அதை தான் வந்து ஒரு கிளைண்ட் வந்து மெயினாக பார்க்கணும். விட்டுட்டு பில்டர் மேலேயோ இன்ஜினியர் மேலேயோ நான் உடனே நீங்கள் எனக்கு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அக்ரிமெண்ட் படி நீங்கள் நடந்துக்கல, அதனால உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி போகணும். அனைத்து விதமான பாதிப்பும் பேக் ஃபயர் ஆகி அந்த கிளைண்ட்டுக்கு தான். ஏன்னா இது ஒரு சிவில் கேஸ், இது எப்போ முடியும் என்ன ஏதுன்னே தெரியாது. அது வரைக்கும் இவர் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட எமோஷனல் இருக்கு, அதாவது எமோஷனல் சொல்யூஷன். எனக்கு இந்த மாசத்துல நான் குடி போகணும், இவர் வேலையை முடிக்கல, நான் அதனால இந்த மாசத்துல நான் குடி போகலன்னா அடுத்து நான் என்ன 2-3 மாசத்துக்கு வெயிட் பண்ணணும், நான் 2-3 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டணும், எனக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது அவங்களோட சைட்ல ரொம்ப கரெக்டான விஷயம். அதே நேரத்தில் கிடைக்காத மெட்டீரியலை வச்சு எப்படி இவர் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் வந்து வேலிட் பாயிண்ட். அப்போ ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் இது ஸ்மூத்தா முடியும். ஏன்னா பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப்ல தான் இருக்கு, இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கு அது இது நிறைய இருக்கு. அந்த இன்ஜினியரை வந்து நீங்க வந்து கார்னர் பண்ணி ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க, அவர் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாரு, அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது தப்பா தெரியும். அதனால வந்து ஒரு சுமூகமா மனசு விட்டு பேசிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு, அப்பா நீ இது பண்றதுனால எனக்கு எதாவது 2 மாசம் இஎம்ஐயை நான் கழிச்சிக்கிறேன், அதை நீ எனக்கு பண்ணிக்கொடு அப்படின்ற மாதிரி நீங்க அந்த இன்ஜினியர்கிட்டயோ பில்டர்கிட்டயோ நீங்க பேசி நீங்களா பேசிக்கணும். இதுல 3வது ஆளை இன்டர்ஃபியர் ஆக விட்டீங்கன்னாவே அது பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. சம்பந்தப்பட்டவங்க 2 பேரும் என்னத்தையா பேசி முடிச்சுக்கிட்டு அமிக்கபிளா போனீங்கன்னா அது வந்து லாங்கிங் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேவையில்லாம ஒரு 2 பேரை உள்ள என்ட்ரு பண்ணீங்கன்னா
அவங்க இதை பெருசாக்கி தேவையில்லாம தொந்தரவு வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் எங்களையும் சேர்த்தான் சொல்லி. இப்போ என்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு, நான் அவருக்காக நான் வந்து இதை பற்றி அவர்கிட்ட என்கொயரி பண்ணேன். இதுவே வந்து அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். இவர் யாரோ ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவர் இது விஷயமா கேட்குறாரு வைக்கிறாரு. அவர்கிட்ட நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு, இதுல எதுவுமே தப்பு நினைச்சுக்காதீங்க, நான் வந்து ஜென்ரலா இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறேன், நான் எதுவும் உங்களுக்கு இது பண்ற மாதிரியா வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. தான் அவர் வந்து ஓப்பன் அப்பே ஆனார். இது ஆரம்பத்தில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவர் யார் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு தோணும். இது வேற மாதிரி எதுவும் போகுதோ வைக்குதோன்ற மாதிரிலாம். அதனால தயவு செய்து ஒரு தேர்ட் பர்சன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகவே விடாதீங்க. சம்மந்தப்பட்ட 2 பேரும் பேசி ஏதோ ஒன்று உங்களுக்கு அதனால என்ன லாஸ் ஆகுதோ அதில் எனக்கு ஒரு 50% நீங்க இது பண்ணிக்கங்க, இல்லை ஒரு 20% பண்ணிக்கங்க, ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் 2 பேரும் மியூச்சுவலாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நான் சொல்ல இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்படி பிடிச்சிருந்த பட்சத்தில் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த விஷயங்கள் நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு, பில்டர்ஸ்க்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்க கிளைண்ட்ஸுக்கும் தேவைப்படும். அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப வேலிட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எமோஷனலாக நிறைய பேர் முடிவு எடுத்துட்டு நிறைய பேர் சிரமப்படுறாங்க, நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, அதுபோல் நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவோ வாஸ்து ரிலேட்டடாகவோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு சேரணும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.